ஸோ ஹாய் கைஸ், நான் ஷட்டும். ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணுறோம்ல. ஏன்டா கேப் விட்டு பண்ணாலே இப்படி தான் பண்ணுவேன்னா, முன்னாடிலாம் வந்து 2 வாரம் கேப் இருக்கும், 3 வாரம் கேப் இருக்கும். வரிசையா 4 மாசம் கேப்பு. பார்க்க போற படம் அது ஜிக்ரா. ஆலியா பட் நடிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்த படம். தியேட்டர் ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்த தமிழ தவிர மீதி எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணி, அதாவது தமிழ தவிரனா எப்பயுமே இந்தியன் படம் ஒரு ரிலீஸ் ஆனா என்ன படத்துல ரிலீஸ் ஆகும்? ஒண்ணு ஹிந்தி ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகும். இதே ஹிந்தி ஹாலிவுட் போயிட்டீங்கன்னா, இந்தியா சுக மக்கள் மீன் இந்தியால இருக்க எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறதுக்காக ஹிந்தியில மட்டும் பண்ணுவாங்க. ஆனா இவைங்க ஹிந்தியில படம் எடுத்து, அத வெளிநாட்டுல போய் எடுத்து, ஐ மீன் கம்ப்ளீட்டாவே அப்ராட் எடுத்த மாரி தான் இருக்கும் படம். முழுக்க முழுக்க அப்ராட் தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செட்டு போட்டாலும் இந்த அளவுக்கு நல்லா போடுறாங்க இவைங்க. ஸோ எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்துட்டு இந்தியான்னு வந்து ரிலீஸ் பண்ணும்போது, இந்தியா ஹிந்தி இருக்கு. அதே சமயம் தெலுங்கு இருக்கு. தமிழ் இல்ல, மலையாளம் இல்ல, கன்னடா இல்ல. ஓகே. ஓகே. இதான் பாலிடிக்ஸ் இல்ல. பத்த வச்சாச்சு. நம்ம கதைக்குள்ள போவோம். கதைக்குள்ள போம்போது என்னன்னா, அ ஆலியா பட்டுக்கு வந்து ஒரு சின்ன தம்பி. சரிங்களா? அம்மா வந்து இருக்க மாரி காமிக்கல. அப்பா மட்டும் தான். அப்பாவுமே சூசைட் நிக்கிறாரு. ஸோ அந்த ட்ராமால வளர்ந்துகிட்டு இருக்க அக்காவும், தம்பியும். சரிங்களா? ஒரு வீட்ல வந்து வளர்றாங்க. அவங்க வீட்ல தத்தெடுத்து வளர்க்குற மாரி தான் தெரியும். அவங்களுக்கு என்ன அங்கிள்ங்கிற மொற என்னமோ ஒண்ணு வருது. ஓகே. அத விடுங்க. ஸோ அந்த வீட்ல எப்படின்னா, இன்னொரு பையன் இருக்கான். சரிங்களா? அந்த பையன் இவங்க 3 பேரு. ஐ மீன் இந்த 2 பசங்க, இந்த 3 பேரு. பையன பொறுத்தவர அவங்க வீட்டு பையன் மாரி தான் வளர்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கப்ப வந்து அ அக்காவ பொறுத்தவரை போல்டா இருக்கும்போது, செம்ம போல்டான அக்கா. எதுனாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆலியா பட்டா ஆமா எல்லா பத்தியும் அந்த பொண்ணு அப்படித்தானே இருக்கும். ஓகே. ஸோ கதை எப்படி போகும்? இதுக்கப்புறம் என்ன வந்து 2 பசங்க இருக்காங்கல்ல, அதாவது அந்த வீட்டோட பையனும், ஆலியா பட்டோட தம்பி 2 பேரும் ஒரே மாரி தான் வளருவாங்க. ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருக்கும் அந்த வீட்ல 2 பேருக்குமே. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டு ஒரு வேலையா போறாங்க. ஸோ அங்க போறப்ப அந்த வீட்டோட பையன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். அந்த ஊர பொறுத்தவரை நீ ட்ரக்ஸோட கையில மாட்டினீன்னா உனக்கு மரண தண்டனை. அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்றாய்ங்க, இங்க தான் நம்ம பயலுக்கு புத்திய காமிச்சு, 1000 தான் இருந்தாலும், எஜமா வீட்டு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தானே அப்படிங்கிற மாரி, அந்த பையன் தான் ட்ரக்ஸ் வச்சிருந்தாலும், இவன் மேல நீ ஒரு வருஷமா வச்சுக்கடா, 3 மாசத்துல வெளிய எடுத்துறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவன வெளிய இந்தியா போட்டு வந்துருவாங்க. இவனுக்கு மரண தண்டனை உறுதியாயிரும். ஆலியா பட் எங்க அப்பன் போயிட்டான், என் தம்பிய விடமாட்டேன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி போறாங்க. தம்பிய காப்பாத்தி கூட்டு வந்தாங்களா, அங்க என்னென்ன சர்க்கஸ் காமிச்சாங்க, விளையாட்டு நிகழ்ச்சி எல்லாம் காமிச்சாங்கங்கிறது தான் மீதி இருக்க கதை. நம்ப முடியாத தன்மை அப்படின்லாம் போகக்கூடாது. இதுதான் கதை. நீ இதான் பார்க்க வந்திருக்க. உனக்கு அது என்கேஜிங்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நான் மெச்சூர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரி லைன். ஸோ அப்படி பார்க்கும்போது படம் நல்லாவே தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நிலமையில வந்து பார்க்குற வரைக்கும் தடவ பாய்.